ஹெரால்டு தாஸ் அவனோட கூட்டத்துக்குள்ளேயும் எப்படியோ சண்டை போட்டு ஏகே திருசாவை காப்பாற்றி அவரோட வீட்டில் விட்டுறாங்க. திருசாவை ஏகேவும் கடைசியாக ஒரு தடவை பேசிட்டு அதோட பெரியறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகுது. திருசா அவனோட கரண்ட் காதலனான பிரகாஷ் கூட ஒன்னா சேரலான்னு போறாங்க. பிரகாஷ் யாருன்னு தெரியாத இருந்த நமக்கு அந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். பிரகாஷ் அப்படியே லைட்டா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பேக்ரவுண்ட்ல அனிருத் பேட்டா சும்மா லியோ தாசுமான் பாட்டு போடுறாரு. நமக்கு ஒன்றும் புரியல. அப்படியே பார்த்தா தளபதி இருக்காரு. பிரகாஷ் இந்தியால இருந்து வந்து ஒரு சாதாரண மனுஷன் பாக்குல ரோடு வரமா ஒரு டீ கடை வச்சிருக்காரு. இந்த டீ கடைக்கு அடிக்கடி திருசா வந்து போனதால லியோ தாஸ்க்கும் திருசாவுக்கும் அடிக்கடி காதல் மலர்ந்திருக்கு. இந்த காதல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் திருசாவும் பிரகாஷும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி திருசாவும் லியோ தாஸும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இதே மாதிரி காலங்கள் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு ரக்ஷித் மாதிரியே ஒருத்தன் தெரிகிறான். ரக்ஷித் பண்ணிட்டு இருந்த அதே தொழில் கடத்தல் தொழில பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் அவனோட பிளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. ரக்ஷித்துக்கும் தீபிகாவுக்கும் ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய ஒரு இடத்துல விட்டுட்டு தான் ரக்ஷித்தும் தீபிகாவும் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க 2 பேரும் செத்ததால ரக்ஷித்க்கு இப்போதைக்கு ஆதரவு யாரும் இல்லாம அவன் இருந்த இடத்துல இருந்து அவனை துரத்தி அவன் பிச்சை எடுத்து அடிபட்டு மெதுவா மேல வந்து இப்ப அவங்க அப்பா அம்மா பண்ணிட்டு இருந்த அதே தொழில பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட பேரு ஹெரால்டு தாஸ். அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்துச்சா என்னன்னு தெரியல. அடிக்கடி தெறிக்கன்னு டைலாகும் விட்டுக்கிட்டு இருக்கான். பிரகாஷும் திருசாவும் ஒரு நாள் ரோட் ட்ரிப் போலான்னு பிளான் பண்றாங்க. ரோட் ட்ரிப் போற வழியில விடாமுயற்சி படத்துல இருந்த மாதிரியே ஒருத்தர் அவங்களை டார்ச்சர் பண்றாங்க. துரத்தி ஒரு பக்கம் கார் பிரேக் டவுன் ஆகுது. திருசாவை ஏற்றி விட்டு ஒரு ட்ரக்ல போக சொல்றாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல காணும். அதுக்கப்புறம் தான் நடக்குது ஒரு சம்பவம். ஹெரால்டு தாஸ் பிரகாஷ் கிட்ட எனக்கு 10 கோடி கூட இல்லைன்னா திருசாவை கொன்றுவான்னு மிரட்ட அந்த இடத்துல தான் பிரகாஷ் ஒரு செகண்ட் லியோ தாஸா மாறி அங்க இருந்த ஹெரால்டு தாஸ் அவங்களோட கூட்டம் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு 10 செகண்ட்ல திருசாவை காப்பாத்தி திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. இந்த விஷயம் பாக்குல இருந்து எல்லாருக்குமே தெரிய வர ஆரம்பிக்குது. பிரகாஷ் எல்லாருமே போட்டோ எடுத்து நியூஸ் பேப்பர் சோஷியல் மீடியா ஸ்ப்ரெட் பண்றாங்க. அது பாக்குல மட்டும் இல்லாம மொத்த வேர்ல்டு ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த வழியா அந்த நியூஸ் இந்தியாவுக்கும் வருது. இந்தியால ஆந்திராவோட ஒரு மிகப்பெரிய ட்ரக் மாஃபியா வச்சிருக்கவன் தான் ஆண்டனி தாஸ். தனியால இவ்வளவு பெரிய பிசினஸ் ரன் பண்ணிட்டு அவனுக்கு 2 பசங்களும் வந்திருக்காங்க. லியோ தாஸ் அண்ட் எலிசா தாஸ். லியோ தாஸ் அவங்க அப்பா பண்ற வேலை தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த இடத்தையும் கொளுத்தி விட்டு ஒரு நாள் பாக்குக்கு ஓடி வந்துடுறான். ஆனா அவன் எங்க போனான்னு தெரியாத ஹெரால்டு தாஸ் முடிச்சுட்டு அவனை தேடிக்கிட்டே இருந்திருக்கும் போதுதான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது. லியோ தாஸ் பாக்குல இருக்கான்ற ஒரு விஷயம். ஆனா அது பிரகாஷா இல்ல லியோ தாஸ் தெரியாம ஆண்டனி தாஸ் ஒரு டைலாக் சொல்றோம். அங்க இருக்கிறது பிரகாஷா இருந்தா 20 பேர் போதும். அதே ஒரு வேளை லியோ தாஸா இருந்தா 200 பேர் போனாலும் பத்தாது அப்படின்னு டைலாக் சொல்லிட்டு ஆண்டனி தாஸ் ஒரு ஃபிளைட் ஏறி ஒரு 20 பேரோட டைரக்டா பிரகாஷோட வீட்டு முன்னாடி போய் நின்று பிரகாஷை கூப்பிடுறான். பிரகாஷை வந்து ஆண்டனி தாஸ் முன்னாடி நின்று என்ன வேணும்னு கேட்க ஆண்டனி தாஸ் நீதான் லியோன்னு ஒத்துக்கன்னு கேட்கிறான். அப்பதான் பிரகாஷ் சொல்றான், நான் தாண்டா லியோ, லியோ தாஸ். ஆனா இந்த இடத்துல லியோ தாஸ் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா லியோ தாஸ் பெரிய வெறும் 20 பேரை வச்சு ஆண்டனி தாஸால லியோவை பிடிக்க முடியாது. அதனால திரும்ப பிளைட் ஏறி இந்தியாவுக்கு வந்து ஒரு 200 பேரை கூட்டிட்டு போறான். மொத்தம் 200 பேர் ஏகப்பட்ட பிரைவேட் ஜெட்ஸ்ல டைரக்டா லியோவோட வீட்டு முன்னாடி வந்து இறங்குறாங்க. இவங்க எல்லாரையும் வந்ததை பார்த்த லியோ திருசாவை வீட்டுக்குள்ள வச்சு கூட்டிட்டு என்ன தாண்டி தோடுறா பார்க்கலாம். இந்த 200 பேர் கூட சண்டை போடலாம்னு சொல்லிட்டு சூக்குள்ள இருந்து ஒரு சின்ன கத்தியை வச்சு முதல் 100 பேரும் முட்டி மோதி எப்படியோ ஒண்ணு கொண்டுடுறாரு. ஆனா பின்னாடி இருந்த 100 பேரை ஒண்ணும் பண்ண முடியல அவரால். பின்னாடி இருந்த 100 பேர் லியோ தாஸ் அடிச்சு பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு திருசா ரொம்பவே மனம் உடஞ்சி யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு ஒரு கார் சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா பின்னாடி மங்காத்தா பிஜிஎம் போட்டு ஏகே மாசா இறங்குறாரு. என் மச்சனையால அடிக்கிறீங்கன்னு டைலாக் சொல்லிட்டு அங்க இருந்த 100 பேரையும் திரும்ப ஏகேவும் லியோ தாஸும் ஒன்னா சேர்ந்து அடிக்கிறாங்க. அந்த 200 பேரும் காலி ஆயிடுறாங்க. இப்போ ஃபைனல் பாஸ் ஆண்டனி தாஸ் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான். தலையும் தளபதியும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாட்டை போட்டு வர பக்கமா நின்றுட்டு ஆண்டனி தாஸ் முன்னாடி இன்னும் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலி தலையும் தளபதியும் ஒன்னா சேர்ந்து ஆண்டனி தாஸை மறுக்கையா பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த இடத்துல லியோ தாஸ் தலையை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. நான் பொண்டாட்டி உசார் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சூடு சொரணியும் இல்லாமல் திரும்ப காப்பாற்ற வந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு லியோ தாஸ் தலையை பார்த்து கேட்க, நான் ஒன்றும் என் பொண்டாட்டிக்காக வரல, என் மச்சானுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஒன்றும் புரியாம லியோ தாஸ் முடிச்சுட்டு இருக்க. லியோ தாஸ் உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எலிசா தாஸ். திருசா போனதுக்கு அப்புறம் நான் எலிசா தாஸை உசார் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிட்டேன். அதனால நீ எனக்கு மச்சான மாறிட்டேன். என் மச்சானை காப்பாற்ற தான் நான் ஹெல்ப் பண்ணேன். லியோ தாஸ் கிட்ட ஏகே மாச ஒரு டைலாக் சொல்லிட்டு பத்திக்கிச்சு ஒரு ராத்திரச தெரி அப்படின்னு ஸ்லோ மோஷன்ல பேக்ரவுண்ட்ல நடந்து போறாரு. அதோட படத்தை கட் பண்றாங்க. எவ்வளோ வந்திருக்கு? 11 நிமிஷம். ஓகே, இட்ஸ் நாட் இனஃப் டு ரன் த வீடியோ. ஐ ஹேட் விடாமுயற்சி ரிவ்யூ இன் திஸ் போர்ஷன். கதை கேட்க ரெடியாடா. முதல்ல நல்லா இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ். தியேட்டர் போகும்போது எல்லாரும் டிஷ்யூ பேப்பர் எடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆக்ஷன் சீன்ஸ்லாம் தேக்க விட்டுருக்காங்க. ஜோக் இல்ல. செகண்ட் ஹாஃப்ல ஒரு கார் சீன் வரும். டாப் ஆங்கிள் வச்சுட்டு நல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படியே வச்சான். 20 செகண்ட்ஸ்க்கு கீழே தான் அந்த சீன் வரும்.
ஆனா என் பொட்டெல்லாம் கலங்குற அளவுக்கு அந்த சீன் செம்மையா இருந்தது. அதே மாதிரி ஹெரால்டு தாஸ் தீபிகாவை பாக்குற சீன்ல ஒரு 2 சைட் செவருக்குள்ள 4-5 பேரை ஹேண்ட் டு ஹேண்ட்லயே போட்டு போலப்பாரு ஹெரால்டு தாஸ். அந்த சீன் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில ஆக்ஷன் சீன்ஸ்லாம் உண்மையாவே சேர்த்து வச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸோட இது ரெண்டும் இன்னும் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ஏதாவது சிம்பிளா கொடுத்துருக்கோம். மாசு காட்டுறோம் தூசு காட்டுறோன்னு ஏதோ சின்ன படத்தெல்லாம் பண்ணிக்கலாம எனக்கு ஒரு ஆக்சுவல் படம், இது ஒரு படமா இருக்கு. அது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு கேஷுவலான இன்ட்ரோ, ஒரு நார்மல் ஹியூமன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி இருக்கு. இட் வாஸ் ரியலி ஆசம். படத்தோட கலர் டோன் நல்லா அந்த ஆரஞ்சு டோன்லயே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நல்லா இருக்கு. படத்துக்கு கரெக்டா சூட் ஆகுது. இந்த வேட்டையன் படத்துல வர மாதிரி மாசின்ஸ் வைக்காம ஓகே இட் வாஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதோட பாசிட்டிவ்ஸ் முடியுது. படம் ஓவராலா ஒரு நல்ல படம், அருமையான படம். இது நல்லா இருக்கு. படத்தோட ஸ்டோரி பிரேக் டவுன் படத்தோட ரீமேக். இவர் பிரேக் டவுன் படத்துக்கு பிரேக் டவுன் போட்டு அந்த வீடியோவை நான் பார்த்துட்டு எனக்கு படத்துல இருக்க எல்லாத்தையும் கெஸ் பண்ண முடியும். ஸ்டோரி ஃபுல்லா தெரியும். இவனே அழகான ஒரு கூட்டம் இவர் இறந்துட்டாரு, அதனாலதான் இவ்வளவு நாள் வீடியோ இல்லைங்கிறாங்க. இன்னொரு கூட்டம் இல்ல அவர் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்றாங்க. என்ன ஆச்சு முக கமெண்ட்ரிக்கு அவனே வந்து சொல்லுவான். படம் கொஞ்சம் லேகா இருக்கு. அரௌண்ட் ஒரு 2 hours போல நம்ம சுருக்கி இருக்கலாம். அந்த ரொமான்ஸ் சீன்லாம் முன்னாடி உங்களுக்கு வருது, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தூக்கி போட்டு சும்மா நடந்துட்டு இருக்க சீன்லாம் கட் பண்ணிட்டு அதெல்லாம் தூக்கி இருக்கலாம். அசால்ட்டா உட்காந்து சப்டைட்டில்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் டப் பண்ணா என்ன உங்களுக்கு, நான் என்ன உட்காந்து சப்டைட்டில்ஸ் படிச்சுட்டு இருக்க முடியுமா? நான் அனிமே பார்க்கறேன். நான் அனிமே கூட இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் ஏதோ ஓரளவுக்கு படிச்சு பழகிடுச்சு, ஈஸியா இருக்கு. தமிழ் சப்டைட்டில்ஸ் போட்டதான் எனக்கு அது படிக்கிறது கஷ்டமா இருக்குது. அனிருத் சும்மா ஒரே ஒரு பிஜிஎம் தான் எல்லா சீனுக்கும் போடுறாங்க. நல்லா இருக்கு ஆனா பத்தல. உண்மையா சொல்லணும், அவன் அனிருத் இல்ல, அனில்ருத். தளபதி ஜெயிலருக்கு மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் ஒரே ஒருத்தருக்கு 4-5 பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போடுறாரு. இங்க என்னப்பா அவனுக்கு ஒரே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு வச்சுக்கிற வேற எதுவும் கிடைக்கல அவனுக்கு. அந்த ஒரே ஒரு மியூசிக்கை போடுறாங்க, ஆனா நல்லா இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல அது வந்து என்ன சொல்றது, எதுக்கு போய் திருப்பி போடுங்கிற அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொமான்சிங் வில்லனுக்கு நல்லா இருக்கு, ஆனா ஹீரோவுக்கு நல்லா இல்ல, செட் ஆகல. படம் லேகா இருந்தால இது அந்த த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்கல. ஏதோ சும்மா நடந்துகிட்டு இருக்காங்க, அந்த ஒரு ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. புரியுதா? இன்னும் ஒரு படத்தை 2 மணி நேரத்துக்குள்ள சுருக்கி இருந்தா நல்லா இருக்கும். பிரகாஷ் யாருன்னு காட்டவே இல்லை. வந்தா லியோதாஸ் சவதிகா சாங், அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. ஆனா படத்துல எனக்கு அது உண்மையை சொல்ல தேவையே படல. சீரியஸ்லி அந்த பாட்டு அந்த படத்துல இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. புதுசா ஏதாவது ஸ்டோரி எழுதுனாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ரீமேக் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த கதைலாம் போடாம புது கதை எடுத்துட்டாங்க. ரீமேக்லாம் பண்ணாதீங்க, வேண்டாம். படத்துல வந்து எல்லாமே வந்து அரௌண்ட் ஒரு டே டைம்லேயே நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, படத்துல ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. கடத்துறாங்க, காசு கேட்குறாங்க, ஒரு பேங்க்கு போயிட்டு வராரு, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 4 பேர் கூட சண்டை போடுறாரு, கார்ல சண்டை போடுறாரு, திரும்ப அவங்களோட கூட்டத்து கூட சண்டை போடுறாரு, ஹெரால்டு தாஸை கண்டுபிடிச்சு அவங்க கூட சண்டை போடுறாரு, மாத்தி இங்கே சுத்திக்கிட்டு இருக்காரு, பல கிலோமீட்டர் போலீஸ் வருது, போலீஸ் ஸ்டேஷன் போறாரு, என்னென்னமோ நடக்குது. ஆனா இதெல்லாம் ஒரே நாள் நடக்குது. டைம் மாறுதா இல்ல, எல்லாமே டே டைம்லயே இருக்கா? ஏன்னா டைம் பிக்சடா இருக்கா அந்த ஊர்ல? பாக்கு எங்க இருக்கு? அவ்வளவுதான், விடாம வச்சு ரிவ்யூ 20 நிமிஷம் வந்துருச்சு. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். சடனா ஒரு ஃப்ளைட் வந்து பாக்குல லேண்ட் ஆகுது. அந்த ஃப்ளைட்ல இருந்து ஹெரால்டு தாஸ் மாதிரியே ஒருத்தன் இறங்குறான். ஆனா கொஞ்சம் சின்ன வயசுல இருக்கான். தீபிகாவுக்கும் ரக்ஷித்க்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. தம்பி வெளியூர்ல படிச்சுட்டு அண்ணனுக்கு இந்த மாதிரியானதை கேட்டு வந்து இறங்குறான்.